இந்த படத்தோட பாசிட்டிவ் தான் இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தோட நெகட்டிவ் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். திஸ் இஸ் தலைவன் தலைவி ஸோ கால் ரிவ்யூ. ஸோ இந்த ஒரு படம் தலைவன் தலைவி ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், கண்டிப்பாக இந்த படம் நல்லா தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து உருவாக்குச்சு. அதையும் தாண்டி இந்த படத்தை நினச்சிருக்க ஹீரோ ஹீரோயின், ஸோ அவங்களை பார்க்கும்போதே ஒரு அழகான பேராக இருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட அந்த பாட்டி, ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை போய் பார்க்கும்போது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்ற கேள்விக்கே ரெண்டு பதில் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் சொன்னேன், அதோட பாசிட்டிவ் தான் நெகட்டிவ், நெகட்டிவ் தான் பாசிட்டிவ். ஸோ அந்த வகையில் படத்தோட பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவான பாயிண்ட்ஸ் ரெண்டையுமே மிக்ஸ்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். படத்தோட பாசிட்டிவாக நான் சொல்கிறது இந்த கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட என்ன சொல்கிறது, அவங்க பண்ணுற அந்த விஷயங்கள், இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே அழகாக தெரியும். அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே திரும்ப திரும்ப அதே பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு காண்டா தெரியும். இதில் ஏன் அந்த காண்டு வருது அப்படின்னா, இவங்க செய்கிற அந்த விஷயங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்றது எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே கிடைக்காது. அல்டிமேட்டாக என்ன பிரச்சனைனா, இந்த படத்தில் சொல்ல வர கருத்து அதுதான். ஒரு புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தாங்கன்னா சண்டை வரதான் செய்யும். ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. எப்படி வேணால் வரும், சுற்றி இருக்கிறனாலையும் வரும், அவங்களுக்குள்ளேயும் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலையும் வரும். எந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரூட்டான விஷயமும் கிடையாது. அது வந்து வரும், அது அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்ல வராங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான கதைகளும் அந்த மாதிரியான சீன் சீக்வன்ஸ் அமைச்சது படத்தோட ஒட்டமாக போனது ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அதை தாண்டி செட் ஆஃப் ஆடியன்ஸ் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மீண்டும் மீண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு டிப்பிக்கல் யூஸ்வலான ஒரு டெம்ப்ளேட்டட் படமாக இந்த படம் வந்து இருக்குது. பட் அது எங்கே சரி பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டான காலகட்டத்தில் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு 30 செகண்டுக்கு மேலே நம்ம ஒரு வீடியோ ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் எமோஷன்ஸ், ஒரு செட் ஆஃப் சீன் சீக்வன்ஸ் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து விளாண்டுருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அண்ட் இப்போ நடக்கிற போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா, எந்த ஒரு எமோஷனுமே செட்டில் டவுன் ஆக விடாமல் இப்போ ஒரு செட் ஆஃப் சீன் சீக்வன்ஸ் நடக்குது, அது ஒரு ரீலை ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி அடுத்த செட் ஆஃப் சீன் சீக்வன்ஸஸ்க்கு போயிடுது. ஸோ அதனால் எமோஷன்ஸாக இந்த படத்தில் எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியல. அது எங்கே பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு செம்ம எமோஷனலான ஒரு சீன் சீக்வன்சஸ் வரும். அதுதான் அந்த படத்தோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த இடத்த வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல. எதுக்காக இந்த ஹீரோ அப்படிலாம் பண்ணுறான், இது தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் அந்த சீன் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அது எமோஷனலாக அவன் நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே அது மக்களுக்கு கன்வே ஆகலை. அதுக்கு ரீசன் என்ன, இந்த எமோஷன் எங்கேயுமே செட்டில் டவுன் பண்ண விடாமல் பட்டது தான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தில் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் பாடல்களும் சூப்பராக இருந்துச்சு. பட் மியூசிக் நல்லாவே இருந்தாலுமே இந்த கேரக்டர் இன்டர்வியூ கொடுக்கப்பட்ட அந்த மியூசிக்ன்றது இந்த படத்தில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அப்படி எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் எழுப்புது. அதை தாண்டி இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னா, படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வரும், யார் என்ன சொன்னாலும் நீ நம்புறியாடா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொய் சொல்கிற ஒரு கேரக்டர் இருப்பார். அவருக்கு வந்து ஹீரோயின் மேலே விருப்பம் இருக்கும், அதனால கல்யாண டைமில் பிரித்து விட்ருக்காக ஒரு பொய் சொல்லியிருப்பார். பட் அந்த இடத்துல போடப்பட்ட ஃப்ளாஷ்பேக் சீன் சீக்வன்சஸ் எல்லாமே உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த படத்துக்குள்ள ஒரு சில செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு ட்ராமா படம் தான், பட் டூ மச் ஆஃப் ட்ராமா குட் ஃபார் நத்திங்ன்ற மாதிரி எனக்கு வந்து புரிஞ்சுது. இந்த படத்தில் சொல்லப்பட வர விஷயம் அதுதான். என்ன சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு புருஷன் முன்னாடி இருந்தால் சண்டை வரத்தான் போகுது, அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அதை தான் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போடுறத பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஒரு சிலர் என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு சிலர் என்னடா அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, யாருமே மெதுவாக பேச மாட்டேங்கலடா அப்படிங்கிற மைண்ட் செட் வராங்க. பட் என்னோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த படத்துக்குள்ளேயே வந்து யோகி பாபு கேரக்டர் இருக்கும். ஸோ யோகி பாபு கேரக்டரோட அந்த கேரக்டரை நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த படம் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் சீன் சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவரோட ரியாக்ஷனோட நிறைய பேர் நல்லா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட சுவாரஸ்யமான ஒரு விஷயம். மொத்தத்தில் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால் அது நீங்கள் சொல்கிற பொறுத்து தான் இருக்குது. பட் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா, படம் எங்கேயுமே ஸ்லோ டவுன் ஆக ஸ்டார்ட் பண்ணலேருந்து எண்டு வரைக்குமே படப்படன்னு நம்ம ரீல்ஸ் பார்க்குற மாதிரி டக்கு டக்குன்னு போயிடுச்சு. ஸோ அதனாலவே எமோஷனல் செட் ஆகலை. இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த படத்தோட பாசிட்டிவ் தான் இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தோட நெகட்டிவ் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தலைவன் தலைவி ஒரு கமர்ஷியல் பீக் ட்ராமா. நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லவும் செஞ்சுருக்காங்க, சொல்லாமலும் போயிருக்காங்க, சொன்ன விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ணாமலும் போயிருக்காங்க, அண்ட் சொல்லாமல் நிறைய விஷயங்களை கன்வேவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் இந்த படத்துக்கு எனக்கு வந்து இருக்குது. திஸ் இஸ் அஜித் சைனிங் ஆஃப். ஹேவ் a good second set. Hope the best to happen.